ஒரு ரூபாய் கூட செலவு பண்ணாம அரசியல் செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பதில், அண்ணாமலை இன்னைக்கு சொல்றேன், ஓட்டுக்கு ₹1 அண்ணாமலை கொடுக்க மாட்டார். ₹1 செலவு பண்ணுவார பண்ண மாட்டார்ல. ₹1 செலவுல டீ கூட குடிக்க, ₹1 செலவு இல்லைன்னா டீ கூட குடிக்க முடியாது. இதற்கு இது பதில் இல்லையே. ₹1 கூட செலவு பண்ணாமையா? என்ன பத்திரிகையாளர்களே, நீங்களே இப்படி கேள்வி கேட்கலாமா? யார் சொன்னாங்க? அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்களா? ஏங்க, கார்ல போக போறோம், கார்ல டீசல்லாம் அடிக்க வேண்டாமா? அதுக்கெல்லாம் செலவு வராதா? ₹1 செலவு பண்ணலனா டீ கூட குடிக்க முடியாதுங்கிறது அண்ணாமலை அவர்களுக்கு தெரியாதா? எப்ப பார்த்தாலும் எதுவுமே தெரியாத மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டு பத்திரிகையில செய்தியாக வருவது மட்டும்தான் அண்ணாமலை அப்படின்னு சொல்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த கருத்தும், கோயம்புத்தூர் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவுல எங்களுடைய சிங்க குகை அப்படின்னு சொல்லி வேலுமணி அவர்கள் சொல்லியிருப்பதும், சிங்க குகைக்குள் ஆடு மாட்டி விட்டது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்களை பெரிய அளவில் நிறைய பேர் பேசுறதும், பர்பி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரான வீடியோவை வெளியில் விடுறதும் அப்படின்னு சொல்லி அரசியல் களம் ரொம்ப தீயா இருந்துட்டு இருக்கு. இதற்கு நடுவில் எனக்கு தமிழ் தெரியும், தமிழில் நான் பேசுவேன், செந்தமிழில் நான் பேசுவேன், ஆங்கிலமும் எனக்கு தெரியும், ஐ நோ இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லியும் பாராளுமன்றத்தில் செந்தமிழில் கேள்விகளை கேட்டால் செந்தமிழில் பேசவும் தயாராக இருக்கிறேன். ஹிந்தியும் எனக்கு தெரியும், தெலுங்கும் எனக்கு தெரியும், பாராளுமன்றத்தில் எந்த கேள்வி கேட்டாலும் எந்த லாங்குவேஜில் கேட்டாலும் நான் பதில் சொல்வேன் அப்படின்னு சொல்லி அதிமுகவை சார்ந்த இளம் வேட்பாளர் ஒரு கருத்தை சொல்லும்போது, அதற்கு பின்னாடி இதே இது எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோம்ல, அதே மாதிரி வேறொரு ஐட்டமும் வந்திருக்கே, இந்த மாதிரி பல கேள்விகள் பதில்கள் இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த அரசியல் புயல். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர்ல வேட்பாளராக களம் இறங்குகிறார். இதுதான் பெரிய அளவில் டாக். யார் மறுத்தாலும் சரி, மறுக்கலனாலும் சரி. இல்லை, இப்போ கடைசியாக சூர்யா அவர்கள், திருச்சி சூர்யா அவர்களும் சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய ஆடியோ வந்து வெளியில் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதுல குறிப்பா சூர்யா அவர்கள்ட்ட சாட்டை துரைமுருகன் அவர்கள் அண்ணாமலையை விட்டுருங்க, திமுக தான் நம்முடைய எதிரி அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் சொன்னதாகவும், அதன் பிறகு அண்ணாமலை பிஜேபியை பற்றி நாம் தமிழர் கட்சி எதுவும் பேச மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஆடியோக்கு கீழே துரைமுருகன் அவர்கள் வந்து எல்லாருமே, ஏன்னா அவங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு முக்கியமான பொறுப்பாளர், யூடியூப் வச்சிருக்காரு. அவர் யூடியூபர் மட்டும் கிடையாது, யூடியூபராக இருந்தால் இந்த விஷயத்தை நம்ம இங்கே பேசவே மாட்டோம். அவர் ஒரு அரசியல் கட்சி சார்புடைய இருக்கக்கூடிய நபர். அவருடைய பேச்சு வெளியில் வந்த உடனே திருச்சி சூர்யா அவர்களுடைய அந்த ஒரு குரல், சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய குரல் அப்படிங்கிறது 2 பேருடைய குரல் பதிவு தான் அது. அந்த குரல் பதிவு பர்சனலாக பேசியிருக்காங்க, இதை வெளியில் விட்டதே தப்பு. அதுலேயும் குறிப்பாக அடுத்ததான் நாங்கள் அண்ணாமலை அவர்களை பற்றி பேச மாட்டோம், திமுக பற்றி மட்டும்தான் பேசும் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா ஒரு சாஃப்ட் கார்னர் தெரியுதே, இதை தான் நாங்கள் சொன்னோம், பிஜேபியினுடைய பி டீம் தான் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லி திமுகக்கு இது அல்வா சாப்பிட்ற செய்தியா மாறிடுச்சு. திமுக காரங்கள்லாம் வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சியை. ஸோ நாம் தமிழர் கட்சியினுடைய சாட்டை துரைமுருகன் அவர்கள் இதற்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் அப்படி கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலன்னா அவங்க பேசுனது உண்மைதான். சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க, அண்ணாமலை அவர்கள் வேண்டாம், இப்போ திமுக தான் நம்முடைய எதிரி அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது டீல் நடந்துச்சா? இல்லை முக்கியமாக இந்த திமுக அப்படின்னு சொல்லும்போது இலங்கை படுகொலையிலிருந்து தமிழர்களுக்கு பெரிய அளவில் துரோகம் செய்த அப்படின்னு சொல்கிற அந்த கட்சி, காங்கிரஸ் கட்சி கூட சேர்ந்து அலைன்ஸ் அப்படின்னு சொல்கிற அது எல்லாமே அவங்களுடைய வெறுப்பாக இருக்க வாய்ப்புகளும் இருக்குது. இதில் எது உண்மை அப்படிங்கிறத சீமான் அவர்கள் சொல்லலாம், இல்லாட்டி சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து சொல்லலாம். சரி, அடுத்ததா ரங்கராஜ் பாண்டே அவர்களுடைய ஒரு வீடியோவை நம்ம பார்த்தோம். தமிழ்ல தேர்வு நடத்துவோம், மத்திய பணியாளர் தேர்வு தமிழ்ல நடத்துவோம். திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி ஒரு தேர்வு தமிழ் சொல்லுங்க. பாஜக ஆட்சி வந்து செய்யுது, சிஆர்பிஎஃப்ல இருந்து, சென்ட்ரல் போலீஸ்ல இருந்து, பிஎஸ்ஆர்ல இருந்து எல்லாத்தையும் தமிழ் கொண்டு வந்தாங்க. ஏங்க 70 வருஷமா செய்யாத ஒண்ணு பிஜேபி அரசு செய்யறாங்க. இன்னும் யூபிஎஸ்சி எல்லாம் கோரிக்கை இருக்கு, நடக்கல. 65 வருஷமா ஆட்சி உட்கார்ந்து நீங்க கோரிக்கையா வச்சிருக்கீங்க, ஒண்ணா செஞ்சுட்டு வர, அவன் கண்டுக்க மாட்டீங்க, அதை செஞ்சுட்டு இருக்கதா நீங்க தேர்தல் வைக்க சொல்றீங்களா? அந்த வீடியோல அவர் கேட்டிருக்கக்கூடிய நியாயமான கேள்வி உங்க முன்னாடி நான் சொல்றேன். அது என்ன அப்படின்னா, இதெல்லாம் நம்ம தமிழர்கள் இல்லாட்டி தமிழ்நாட்டில் நம்ம ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாருமே கேட்டிருக்க வேண்டிய செய்திகள். யாரோ ஒரு நபர் பேசுகிறதுனால அவர் அந்த சித்தாந்தத்தை சார்ந்தவர், அவர் பேசுகிறதுலாம் இப்படி தான் இருக்குன்னு மட்டும் தயவு செஞ்சு அப்படி கடந்து போயிடாதீங்க. அவர் சொல்கிறதுல நியாயம் இருக்கா அப்படிங்கிறது மட்டும், அந்த ஒரு பாயிண்ட் தான் சொல்கிறேன். எல்லாத்தையுமே நான் இங்கே எடுத்து போடலை. முக்கியமான விஷயமா இதை நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட 60-65 வருஷமாக இங்கே தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், திராவிட கட்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கட்சிகள் தான் நம்ம தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்காங்க. இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல, யாருமே அதை மறுக்க மாட்டோம். அதே நேரத்தில் இவங்களுக்கு நெருக்கமான நபர்கள் தான் மத்தியிலையும் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார்கள். அதை இல்லைன்னு சொல்லுவீங்களா? அதையும் சொல்ல மாட்டோம்.
2019 2024 இந்த தேர்தல் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி 2014 2019 அதுக்கு முந்தைய ஆட்சி காலம்லாம் எடுத்து பார்த்தோம்னா காங்கிரஸ் திமுகவினுடைய அந்த ஆட்சி தான். அப்போ அதுவரையிலும் தமிழ் அப்படிங்கிற அந்த தேர்வு நிலை இல்லாட்டி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஏதாவது எக்ஸாமினேஷனுக்கு தமிழ் மொழி வழியாக எழுதலாம் அப்படிங்கிறத ஏன் கொண்டு வரல? 60 ஆண்டு காலமாக இந்த திருக்குறள் அப்படிங்கிறது தேசிய நூலாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அறிவு கூட இல்லாதவங்களா திராவிட கட்சியை சார்ந்தவர்கள் 60 வருடங்கள் செய்யாத ஒரு விஷயத்த இப்ப வந்து கொஞ்சமா செஞ்சிட்டு இருக்காங்க. செய்யறவனையும் செய்ய விட மாட்டாங்க, செய்யாம இருக்கிறதையும் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கேள்விகள் மட்டும் கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. நியாயமா இல்லையா? நீங்களே கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ அரசியல் சதுரங்கத்துல சினிமாவை பத்தி நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னடா இவ்வளோ நாள் நீ சினிமாவை பத்தி பேசல, இப்போ வியூஸுக்காக சினிமாவை பத்தி பேசுறியா அப்படின்னு தானே நீங்க கேட்பீங்க. உதாரணத்துக்கு ஐபிஎல்லை பத்தியே பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஐபிஎல் இப்போ ஓடிட்டு இருக்கு. யூடியூபர்ஸை பொறுத்த வரைக்கும் வியூஸ் எங்கே வருதோ அதில் தான் காசு கூடுதலாக வரும். ஸோ ஐபிஎல்லை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா நீங்கள் ஆப்வியஸ்லாக உங்கள் மனசில் வர வேண்டிய கேள்வி என்ன? இவனுக்கு வியூஸ் தேவைப்படுது, அதனால தான் ஐபிஎல்லை பற்றி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு நினைப்பீங்க. அப்போ இந்த இடத்துல இது ஒரு அரசியல், இது காசு சம்பாதிக்கிறதுக்காக நாங்கள் செய்கிறது. ஆனால் அரசியல் அப்படிங்கிறவங்க அப்படி கிடையாது. மக்களுக்கு சேவை செய்வதற்காக, தமிழுக்கு சேவை செய்வதற்காக, தமிழ் மக்களுக்கு சேவை செய்வதற்காக, தமிழ் அறிஞர்களுக்கு மிகப்பெரிய மரியாதை செலுத்துவதற்காகத்தான் இந்த அரசியல் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. அதிலும் திராவிடம் அப்படிங்கிறது அதனால தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க. நாம் என்ன கேட்குறோம்? நான் வியூஸுக்காக ஐபிஎல்லை பற்றி பேசுறது, நீ ஓட்டுக்காக திருக்குறளை பற்றி பேசுறது, இரண்டும் ஒன்று தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருதா வரலையா? இந்த கேள்வி மக்கள் யோசிக்கணும். இவ்வளோ நாள் இல்லாத ஒரு உறுத்தல் இல்லாட்டி ஒரு முக்கியமான பொறுப்பு இப்போ எப்படி அவங்களுக்கு திடீர்னு வந்துச்சு? குபீர்னு வந்த சிரிப்பு மாதிரி தெரியலையா? இல்லாட்டி இந்த தண்ணி குடிக்காத விக்கல் மாதிரி தெரியலையா? அப்பப்போ வரும், எலெக்ஷன் முடிஞ்சோடனே ஆஃப் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு கருத்தை நம்ம பார்க்கலாமா வேண்டாமா? உங்ககிட்டே நான் விட்டுறேன்ப்பா. எதுக்கு என் வாயிலிருந்து நான் ஏதாவது உண்மையை சொல்ல, அது உங்களுக்கு பிடிச்சி மற்றவங்களுக்கு பிடிக்காமல் போய் அவங்க வழக்கை தொடர்ந்து அந்த வழக்குக்கு பின்னாடி நான் போய் ஐயோ ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அடுத்ததா ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய கடைசி 2 நாட்களினுடைய ட்ரெண்டிங் தான். திசையெங்கும் நாம் தமிழர் அப்படிங்கிற அந்த ட்ரெண்டிங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சோஷியல் மீடியாவில் கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கும் அதிகமான போஸ்ட் அப்படிங்கிறது இந்த திசையெங்கும் நாம் தமிழர் அப்படிங்கிற அந்த ஹேஷ்டேகுடன் வலம் வந்ததை பார்க்க முடிந்தது. அது கூடவே அவங்களுடைய பிஜிஎம்மாக இருக்கட்டும், ஏடிஎம்கே டிஎம்கேக்கு ஐடிவிங்க இருக்கு, அவங்கெல்லாம் பெய்டு லேபர்ஸ், நாம் தமிழர் இருக்கக்கூடிய நபர்கள் தான்ப்பா சும்மா டைகர்ஸ் அப்படின்னு சொல்றக்கூடிய அந்த வார்த்தைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே வேற லெவலில் செஞ்சுட்டு இருக்காங்க. பட் இதோடி மட்டும் தேர்தல் முடியாது. தேர்தலில் மக்களை சென்றடைய வேண்டும். மக்களுடைய குரல்கள், மக்களுடைய அடுத்த கட்ட கவனம் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கோ இல்லாட்டி பாஜகக்கோ அதிமுகக்கோ டிஎம்கேக்கோ எப்படி வரப்போகுது? அங்கே தான் மறுபடியும் வெறுப்பு அரசியல் அப்படிங்கிறத பேச ஆரம்பிச்சிருக்காங்க எல்லா கட்சியினர்களும். அதுலேயும் குறிப்பாக ஏடிஎம்கே சார்ந்தவங்க என்ன சொல்றாங்க? எனக்கு தமிழ் தெரியும், எனக்கு தெலுங்கு தெரியும், எனக்கு ஹிந்தி தெரியும், எனக்கு கன்னடா தெரியும், எனக்கு ஜெர்மன் தெரியும், எல்லா மொழியும் தெரியும்னு சொன்னவங்க அதே மாதிரி இன்னொரு வேட்பாளரும் அப்படியே சொல்லியிருக்காங்க. பேசுபவர்களுக்கு தமிழிலே நான் பதிலடி கொடுப்பேன், ஆங்கிலத்திலே பேசுபவர்களுக்கு ஐ நோ வெரி வெல் இங்கிலீஷ், ஆங்கிலத்தில் பேசுவேன். அந்த டயலாகையாவது மாத்தி இருக்கலாமே. 2 பேர் ஒரே டயலாக பேசுறதுனால ஒருவேளை இந்த அதிமுகக்கு எழுதி கொடுப்பாங்களா, இப்படிலாம் நீங்க பேசணும், இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி, அந்த டயலாக் ரைட்டரை மாத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் கீழே கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வராங்க. இதை இப்போ பிஜேபி கையில் எடுத்திருக்காங்க. எப்படி எடுத்திருக்காங்க பாருங்களேன். இவங்க இப்படியே தான் காலத்தை ஓட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்களுடன் இந்த 2 வீடியோக்களையும் சேர்த்து என்ன செய்யப்படுகிறது, அங்கே பெரிய அளவில் இன்னைக்கு எல்லாருமே அதை பற்றி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். சரி, நல்லபடியான வேட்பாளர்கள் அதிமுகலையும் இருக்காங்க. இந்த பக்கமாக இருக்கக்கூடிய டிஎம்கேலையும், அந்த பக்கமாக இருக்கக்கூடிய பிஜேபியிலும், இன்னொரு பக்கமாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி, இப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே வேட்பாளர்கள் நல்லவர்களாக இருக்கும்போது ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுல ஒரு கெத்து நமக்கு முன்னாடி தெரியுது. ஏன்னா இந்த ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஓட்டுக்களை வாங்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மத்தியில் ஓட்டுக்கு நான் பணமே கொடுக்க மாட்டேன்யா, என்னையால் இவ்வளோதான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மாற்று அரசியலுக்கு வித்திட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நாம் தமிழர் கட்சி, அடுத்ததான் மக்கள் நீதி மையம், இப்போ அடுத்ததாக பிஜேபியை சார்ந்த அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க, ₹1 நான் செலவழிக்க மாட்டேன், பத்திரிகையாளர்கள் வேணா பூத கண்ணாடி போட்டு என்னைய பாருங்க, ஃபாலோ பண்ணுங்க, நான் பேசுறதெல்லாம் கவனிங்க, நாங்கள் எந்த விதமான தவறும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பது அதே அரசியல் தான். ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற அரசியல் தான். பட் நடந்தா நல்லா இருக்கும். வேலுமணி அவர்கள் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இது வந்து அதிமுக பிஜேபி இல்லாட்டி திமுக பிஜேபி அப்படிங்கிற ஒரு கூட்டமாக மாறி வருகிறது. என்னைக்குமே நாங்க தான் கிங்கு, இது அதிமுக வர்சஸ் திமுக தான், இங்க பிஜேபிக்கெல்லாம் 4% ஓட்டு தான், அப்படியே இந்த சின்ன பிள்ளை விளையாட்டுலாம் தள்ளி வச்சுக்கோங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அவருடைய கருத்தையும் தெரிவித்து சும்மா தெரிக்க விட்டுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வேட்பாளர்களுடைய அடுத்த கட்ட நகர்வு, அவங்க வாக்கு சேகரிப்பு அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு அரசியல் களத்தில் பல விதமாக நம்ம பார்க்க முடியுது. சில படங்களில் நம்ம பார்த்துருப்போம்,
அப்படியே கைக்குப்பியே இருப்பாங்க, என்னானாலும் சரி கையை விடவே கூடாது, ஏதோ ஃபெவிக்விக் போட்டு கையை ஒட்டின மாதிரி இப்படியே இருக்கும். இதே மாதிரியான ஒரு போஸ்டர் நான் எங்கே பார்த்தேன்னா, இன்னைக்கு ஒரு டீ கடையில் பார்த்தேன். டீ கடையில் நான் பார்க்கல, கை ஏ இணையா ஏன் கையும் ஒட்டிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது போஸ்டர் எப்படின்னா, மு.க. ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவங்க வந்து வாக்கிங் போகிறப்பலே ஓட்டு கேட்குறாங்க அப்படிங்கிறது தான். அவர் வாக்கிங் போகிறாரு, தெருவோரமாக ஒரு டீ கடை இருக்குது, அந்த டீ கடையில் டீ குடிக்க போகிறாங்க, ஒரு நபர் ஆற்றி கொடுக்குறாரு, கிட்ட ஒருத்தர் ஒரு ஸ்டாச்சு மாதிரியே நின்றுட்டு இருக்கார். யாருப்பா அது அப்படின்னு பார்த்தா அவர் தான் வேட்பாளர் முரசொலி அவர்கள். ஓ, ஓட்டு கேட்பதற்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் காப்பி குடிச்சிட்டு இருக்காங்க, இன்னொருத்தவங்க ஆத்தி கொடுத்துட்டு இருக்காங்க, முன்னாடி இருக்கிற கேமராலாம் புகைப்படம் எடுத்து கொண்டிருக்கிறது, அவர் அப்படியே நிற்கிறார். அரசியல்வாதிகள்ப்பா, செம்ம. இதுக்கு மேலே என்னதை சொல்ல, நீங்களே ஏதாவது பார்த்து கீழே கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்க. நல்லதை பகிர்ந்து, இன்னும் நிறைய இருக்குது, நிறைய ஆட்டங்களை எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது பாருங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைட்டாக தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.